அப்படி நம்ம யாரும் முழங்கால் படியிட்டு சேல இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவன் இந்த இரவு வேலை ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தவர்களாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து 2026 வருஷத்தின் 5ஆம் மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் அருமையான தேவன் உங்களையும் என்னையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த கடைசி நாள் இரவு வேளையிலும் அவருடைய சமூகத்தில் நிற்க வைத்து முழங்கால் படியிட வைத்து தேவன் துதிக்கும்படியாக பாராட்டின தயவுக்காக இன்னும் ஒரு சில மணித்துளிகள் போனா ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக 6ஆம் மாதத்தின் வாஸ்கதத்திற்குள்ளாக கடந்து வர போகிறோம். யோசுவாவின் காலத்திலே மோசேக்கு பிற்பாடு யோர்தான் நதி அருகில் ஜனங்கள் அங்கலாய்த்து நின்ற போது ஆண்டவர் யோசுவாவின் நிமித்தமாய் ஜனங்களிடத்தில் பேசின ஒரு வார்த்தை, இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் அற்புதங்களை செய்வான் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் வருகிற மாதத்தில் தேவன் நம்ம தடைகளையும் பிரச்சனைகளும் போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இந்த நாளிலே நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தப்படுத்தும் போது தேவன் வருகிற மாதத்தில் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய உள்ளவர். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்துள்ளோம். அப்பா, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். அப்பா, எங்களை நீர் ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக சொல்லுங்க. எல்லாரும் வாங்கி திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை வெறுமையாக்குகிறோம் தகப்பனேன்னு சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனையை முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகளும் வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளும் தேவன் துரிதமை கொண்டு வந்து இந்த நாளில் ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் தேவன் வருகிற மாதத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தேவன் கிருபையாய் இறங்கும்படியாக விசேஷித்தமாய் வருகிற 6ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தத்தை தேவன் நம்மளுக்கென்று நியமிக்கும்படியாக நம்ம பாஸ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. எத்தனை பேர் இந்த நாள்ல சந்தோஷமாக வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் சத்தமா அவர் நாம மகிமைப்படணும். ஆமென் ஹல்லேலூயா. சேர்ந்து இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடுவேன் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. சேர்ந்து பாடுவோமா? அவர் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சேர்ந்து எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்த உள்ளம் சேர்ந்து சேர்ந்து கரலை தட்டி பாடும். இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். சேர்ந்து அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. எல்லாரும் ஒருமனப்பட்டவளாய் இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை. ஒருமனப்பட்டவர்களா இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடுவே. எத்தனை விதமான கிருபைகள் கிருபைகள் நித்தமும் அருளிய. இந்த மாதத்தில் சில வேலை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேலை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. கடு கோபம் நீக்கி திரும்பவும் என்னை கிருபையும். அல்லேலூயா அல்லேலூயா அன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லே. எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களாய் கண்களை நேரெடுத்து கரங்களை தட்டி தேவநாமம் மகிமைக்கண்டு. இத்தனை கிருபைகள் அருளிய கர்த்தரை. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. கரங்களை தட்டி பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா அன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ன அன்னலாம் இயேசுவை. இத்தனை கிருபைகள் இத்தனை கிருபைகள் நித்த
புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுமே. இந்த உள்ளம் ஒருமனப்பட்டவர்களா கரங்களை தட்டி போடுவா. பாடிடுவே அவர் நாம ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். எஸ் லார்ட், உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்க சொல்லுகிற பிள்ளைகள், பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாமே சுவை பாடிடுவே. இந்த ராத்திரி வேளையில லூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாமே சுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் கர்த்தரே, இத்தனை கிருபைகள் கொண்டாடுவே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து படமா. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் என்றும் உள்ளது. தேவ கிருபை எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா கரங்களை தட்டி படுவோமா. என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ. சத்துரு சேனை தொடர்ந்து சூகை பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை சூகையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர். இந்த 5 மாதங்கள் நம்மளுக்கு முன்பாக அவர் சமூகம் சென்றதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையாடின பாடலை சேர்ந்து உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையாடின பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே. உண்மையுள்ளவர் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. என்னை உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. சேர்ந்து பாடுவோமா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாலைவனத்தில் கிடந்தே ஏறி கண்டுபிடித்தீ. பாலை நீளத்தில் கிடந்தே ஏறி கண்டுபிடித்தீ. கண்ணின் மணி போல காத்து வந்தி கழுகு போ சுமக்கின்றீ.
அழைத்து வந்தி கழுகு போ சுமக்கின்றி. சேர்ந்து பாடுவோமா? நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இத்தனை நாள் எங்களை கண்மணி போல பாதுகாத்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா, பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ. நன்பினாலே சத்தத்தை ஏத்தி பாடுவோமா? என்னை இழுத்து கொண்டீ, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, என் பிள்ளையாய். சேர்ந்து பாடுவோமா? நன்றி நன்றி. இந்த ராத்திரி வேளையில உமக்கு நன்றி செலுத்தும்படியாக எங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணி அப்பா நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகளாய் அவருடைய பிரசன்னம் இந்த ஸ்தலத்தின் மேல இரவும் பகலும் இருந்து நடத்துகின்றீ. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீ. நான் கலங்கும் நேரமெல்லாம் நல்லவரே கண்ணீர் எல்லாவற்றையும் துடைக்கிற தெய்வமே, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டீ. உந்தன் துதியை சொல்ல எல்லாரும் வாயை திறந்து தெரிந்து கொண்டீ. உதடுகளை தினம் திறந்தருளு, புது ராகம் தந்தரு. உதடுகளை தினம் திறந்தருளு, புது ராகம் தந்தரு. சேர்ந்து படுவோமா? நன்றி. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? அப்படியே செப வேலைக்குள்ளாக கடந்து வருவோம். எல்லாரும் முழங்கால் படிடுங்க. ஜெப வேலைக்குள்ளாக கடந்து வருவோம். முடியாதவங்க எழுந்து கூட நின்னுக்கோங்க. முட்டி போட முடியலனா எழுந்து கூட நின்னுக்கோங்க. நன்றி 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 இயேசு ராஜா, நன்றி நன்றி. எல்லாரும் வாயை திறந்து நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறிடுங்க. இதுவரை எங்களை நடத்தினீர், எந்த சூழ்நிலையில இருந்த எங்களை தூக்கி நிறுத்தினீரே அப்பா. பல விதமான கஷ்டங்கள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, எங்கள் குடும்ப சூழ்நிலை நீர் அறிந்த தேவன், எங்களை நீர் அறிந்து தெரிந்து அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இதனால் எங்களை தூக்கி எடுத்தீரே. நீ பெருகுதையா, உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் எல்லாரும் வாயை திறந்து ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோம். நீ
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே நம்ம ஜெப வேளைக்குள்ளாக கடந்து வர போகிறோம். இந்த காலை வேளையில் அவருடைய பிரசன்னம் நம்ம மேல ஆட்கொண்டு நடத்தும்படியாக, இந்த புதிய மாதத்துல புதிய புதிய கிருபையினாலே தேவன் நம்மளை நடத்தும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்படியே உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம். தேவன் இந்த 6ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் சபைக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அடியனுக்கும் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை தேவன் இந்த 6ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் 565ஆம் பக்கத்தில் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் 565ஆம் பக்கத்தில் இருக்கு. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை என் தேவன் இந்த 2026ஆம் வருஷத்தின் 6ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே. வாக்குத்தத்தை இதுதாமா, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தரித்திருந்து, ஹலோ, தரித்திருந்தனா அங்கலாய்ப்போட இல்லாம நீங்க இப்ப எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ அந்த நிலைமையிலே இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு விடுதலையை, உங்களுக்கு பலத்தை, உங்களுக்கு சுகத்தை, உங்களுடைய பண தேவைகளை, உங்களுடைய எல்லா தேவைகளை கொடுக்கிறதை நீங்கள் பாருங்கள். பயப்படாமலும், so don't worry about anything, கலங்காமலும் இருங்கள். எதை பத்தியும் மண்டையில ஏத்திக்காதீங்க சொல்ல வராரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். எதுனாலும் தைரியமா கிளம்பி செய்யுங்க அப்படின்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா கர்த்தர் நம்மளோடு இந்த 6ஆம் மாதத்துல இருக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியமாய் இருந்தாலும், எந்த காரியங்கள் துவங்குகிறதா இருந்தாலும் நீங்கள் தைரியமா செய்யுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா என் தேவன் இந்த மாதத்துல என் கூட இருக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, யாருடையது? கர்த்தருடையது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யார் சொல்றான்னு தெரியுமா? எடுத்து வாசிங்க 14ஆம் வசனத்தை. அப்போது சபையின் நடுவில் இருக்கிற குமாரனாகிய ஏலியின் மகனான பெனானியாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியேல் மேல் கர்த்தருடைய ஆவி. லேவியேல் மேல் யார் இறங்கி இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னதான ஒரு வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல, இது என் தேவனால் அனுப்பப்பட்ட ஆவி பேசுகிறதான வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் மாம்சத்துல இருப்பான். ஹல்லேலூயா. ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி நிறைவினாலே பேசுகிறதான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைனா, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க எதை செய்ய போறீங்களோ அதை இனிமேட்ல இருந்து, இந்த நாளிலிருந்து என் தேவன் அவர் கரத்துல எடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது உங்களுடைய பிரச்சனை கிடையாது, இது ஆண்டவருடைய பிரச்சனை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இது உங்களுடைய காரியம் நினைக்காதீங்க, இது ஆண்டவர் இந்த நாளிலிருந்து அவர் அண்டர்டேக்கன் பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை மாத்திரம் பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அவர் நம்மளுக்கு செய்ய போகிற அற்புதத்தை மாத்திரம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் நம்மளுக்கு செய்ய போற அதிசயங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம நீண்ட நாளாய் ஜெபித்த காரியங்கள், நீண்ட நாளாய் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், எதெல்லாம் நம்மளுடைய மனதில் வைத்து ஆண்டவரிடத்தில் இதுவரை ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் காணப்படுகிறதான தேவ பிள்ளையே, உங்களை பத்தி என் தேவன் சொல்லுகிறார், நீங்க சும்மா தரித்திருங்க. இந்த நாளிலிருந்து நான் போராட போகிறேன். உங்களுக்கு அது ரட்சிப்பை தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஒரு இடத்துல இருக்குல, நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் யுத்தம் செய்வார். யாருன்னா இந்த மனுஷன் பேரு பாத்தீங்கன்னா யோசபாத் ஒரு பேரு. ஹalleluya. இங்க என்ன நடக்குதுன்னா, இவருக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி வருது. ஆமென், ஹalleluya. அப்போ ஒரு இடத்துல கூடி சபையார் எல்லாரும் சேர்ந்து துதிக்கும் போதுதான் ஒருத்தர் மேல ஆவி இறங்கி இந்த வார்த்தை பேசுகிறார் ஆண்டவர். ஆமென், ஹalleluya. நீங்க புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க மட்டும்தான் ஆண்டவருடைய வார்த்தை. ஹalleluya. அதுக்கப்புறமா என்ன செய்தார்கள், என்ன நடந்ததுன்னா அதை தான் வருகிற வாரத்துல நான் பேச போகிறேன். 2 வாரத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. வார்த்தை வந்துருச்சு. இது உங்களுடைய யுத்தம் இல்ல, இது என்னுடையது. நீங்க தரித்திருங்க, ரட்சிப்பை பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, நீங்க அமைதியா இருங்க, நீங்க தரித்திருங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஆலயத்தில் இருங்க, எப்போது தேவனை ஆராதனைக்குள்ளாக கடந்து வாங்க. இந்த நீங்க செய்கிறதான யுத்தம் இனிமேட்ல உங்களுடைய யுத்தம் இல்ல, என்னுடைய யுத்தம். நீங்கள் புறப்பட்டு காரியத்தை மாத்திரம் செய்யுங்க, நான் யுத்தம் பண்ணுகிறவராய் இருப்பேன். ஹalleluya, ஹalleluya. அவர் வழக்காடுகிறவராய் இருப்பார். ஹalleluya. உங்களுக்கு உண்டான காரியங்களை என் தேவன் முன்பதாக போய் நின்று பேச வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அவங்க புறப்பட்டு போறாங்க. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 19ஆம் வசனத்துல கடைசி காரியம், கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய். அவர் புறப்பட்டு மட்டும்தான் போக சொன்னாரு. ஆனா ஜனங்க என்ன செய்யறாங்க, தரித்திருக்கிற சொன்னதுனால அவங்க செய்ததை திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணாங்க, அவரை நோக்கி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் வாரத்துல பேசுகிறதான காரியம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் தேவனாகிய குடிகளே, கேளுங்கள், உன் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ஹலோ, உங்களுடைய யுத்தம் தேவனுடைய யுத்தமாய் மாறணும்னா, நீங்க ரட்சிப்பை இந்த மாதத்துல பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கர்த்தரை நம்பணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். வாட் இஸ் மீன் பை சித்தினா தெரியுமா? சித்தி பெறுவீர்கள். சித்தி பெறுவீர்கள்னா ஆசீர்வாதம், செழிப்படைவீர்கள் அர்த்தம். ஹalleluya, ஹalleluya. எந்த ஒரு பிள்ளை இந்த மாதத்துல ஆண்டவரை மாத்திரம் நம்புகிறதோ, எந்த ஒரு பிள்ளை ஆண்டவரை நோக்கி துதி செய்கிறதோ, எந்த ஒரு பிள்ளை ஆண்டவரை மாத்திரம் நம்பி அவருடைய சமூகத்தில் தரித்து நிற்கிறதோ, அந்த பிள்ளைக்கு என் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், ரட்சிப்படைய செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. முதல் காரியம் கர்த்தரை துதி நம்பணும். ஹalleluya. இரண்டாவது காரியம் எடுத்து வாசி 21ஆம் வசனத்தை. பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமல்ல மகத்துவத்தை துதிக்கவும் ஆயத்தம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை. இரண்டாவது என்ன பண்ணணும்? கர்த்தரை இரண்டாவது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கர்த்தரை நம்பணும், இரண்டாவது கர்த்தரை துதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க நீங்க கர்த்தரை நம்பும் போது சித்தி பெறுவீர்கள், இங்க கர்த்தரை துதிக்கும் போது கிருபை உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. 2 காரியம் தாங்க. இந்த யுத்தம் கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க செய்ய போகிற யுத்தம் கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறதான பிரச்சனை கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறதான கடன் தொல்லைகள் கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இதுவரை ஜெபித்த காரியங்கள் எல்லாம் தேவனுடையது. ஆமென். அவர் இந்த மாதத்தில் உங்களுக்காக போராட போகிறார், உங்களுக்காக வழக்காட போகிறார், உங்களுக்காக சத்துருவை எதிர்த்து நிற்க போகிறார். ஆமென்.
ஏன்னா இது உங்களுடைய யுத்தம் அல்ல, அது தேவனுடைய யுத்தமாய் இருக்கிறது. ஆமென். இதுவரை மாம்சத்துல போராடி இருக்கலாம், இதுவரை மாம்சிக விதமாய் திங்க் பண்ணிருக்கலாம், இதுவரை மாம்சத்துல எவ்வளவோ நம்ம இழந்திருக்கலாம். ஆனால் என் தேவன் இந்த காலவேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவருக்குள்ளாக நீங்க தரித்திருக்கும் போது, அவரை நம்பும் போது, அவரை நோக்கி துதிக்கும் போது, அவர் உங்களுக்கு ரட்சிப்பை அளிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டே ரெண்டு காரியம்தான். ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்ள, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரை நம்பணும், கர்த்தரை துதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பொழுதுதான் 27ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் வாசிக்க நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பின்பு கர்த்தர் அவர்களை, அதுக்கு முன்பதாக 22ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரையை துதித்து கர்த்தரை நம்பினதால என்ன நடந்தது பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை என்ன ஒரு அற்புதம் நடக்குது பாத்தீங்களா? இங்க நம்மளுக்கு விரோதமா எழுவி வரவன அவனுக்குள்ளே அச்சின் சாவறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த மாதத்துல இப்படி ஒரு அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும்னா நீங்க கர்த்தரை நம்பணும், கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எழும்புகிறதான சத்துரு வெட்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்பிருக்கிறதான காரியங்கள் அவர்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிய செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் 27 28 வாசிங்க. பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரை கலிக்கூற செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். எங்க திரும்புறாங்க? ஆசீர்வாதம் வந்த உடனே காணாம போயில்ல, எங்க வராங்க? எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புருகளோடும், வாங்க கவனிங்க, ஆசீர்வாதம் வரத்துக்கு முன்னாடியும் துதிக்கிறாங்க, நம்பினாங்க. ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறமாவும் ஆண்டவரை நம்பி எருசலேமுக்கு திரும்பி தம்புரோடும் சுரமண்டங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமுக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். எங்க வராங்கம்மா? வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தோட இந்த சபையில வந்து நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யுத்தம் யாருடையது? உங்களுடையதல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தரித்திருந்து உங்களுக்கு தேவன் செய்கிறதை, அற்புதங்களையும் அதிசயங்களையும் ரட்சிப்பை பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இந்த மாதம் முழுவதுமாய் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா என் தேவன் என்னோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய வலது கைகளில் இருக்கிற ஆள்காட்டி விரலை அருமையான அந்த வசனத்தின் 17ஆம் வசனத்தின் மேலே வைத்து ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த 6ஆம் மாதத்துல தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து நம்மளுக்கு இதை அங்கீகரித்து இந்த மாதத்துல தேவன் ரட்சிப்படைய செய்யும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? சபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? சபையில் காணப்படுகிறதான ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வர தடப்பட்ட மக்கள் மனதில் தேவன் பேசி அவர்கள் மத்தியில் தேவன் உலாவுகிற பிள்ளையாய் வருகிற வார்த்தை சாட்சியோடு நிற்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் அவர் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026ஆம் வருஷத்தில் இந்த 6ஆம் மாதத்தின் முதல் தேதி காலை வேளையில இந்த அதிகாலையில் என்னை தேடுகிறவங்க கண்டடைவான்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த காலை வேளையில தங்களுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வீக ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு கடந்து செல்வதாக, இந்த 6ஆம் மாதம் துவக்கும் முதல் முடிகிற வரைக்கும் உங்களுடைய பிரசனம் ஆளுகை செய்து நடத்துவதாக. அருமையான உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் தரித்து நின்று நீங்க செய்ய போகிற ரட்சிப்பை பார்க்கும்படியாக, எதை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படியாக நீ கிருபை பாராட்டி அவளோடு கூட கடந்து செல்வீராக. வந்து யாவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சிறுவர் முதல் பெரியவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதத்துக்கு நான் ஆசீர்வாதத்தில் பிள்ளைகளை நிரப்புவீராக. வானத்தின் ஆசீர்வாதத்தினாலும் பூமியின் ஆசீர்வாதத்தினாலும் இடங்கொள்ளாமல் போகிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. சரீர சுகம், பெலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தில் காணப்பட நீ கிருபை தருவீராக. விசேஷித்தமாய் அருமையான உசேன் என்பதற்காக ஜெபிக்கிறோம். மகனை இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் நிற்கும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. மகனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சரீர சுகத்தை நீ கட்டளையிடுவீராக. கையின் கிரியைகள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து என் தேவன் நீ மகன் நிமித்தமாய் குடும்பத்தில் ஒரு பெரிதான ஆசீர்வாதம் தங்க நீ கிருபை பாராட்டுவீராக.
குடும்பத்தினர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் இந்த சபையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த மாதத்தில் அநேக வாலிபர் பிள்ளைகள் மத்தியில் தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் நிரப்பப்பட நீ கிருபை பாராட்டுங்க. வந்து யாவரும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க.